திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல, சர்வே தூண் தான் என கோயில் நிர்வாகம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. தீபத்தூண் சர்ச்சை தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளது. தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளித்து கடந்த 1ஆம் தேதி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாக அதிகாரி, மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் சார்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் PS ராமன், மனுதாரரின் மனுவின் அடிப்படையில் கோவில் நிர்வாகத்திற்கு தனி நீதிபதி உத்தரவிட முடியாது என்றும், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல எனவும் வாதிட்டார். மேலும் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றியதற்கான ஆதாரங்களை மனுதாரர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்றார். தீபம் ஏற்ற வேண்டுமென உத்தரவிட்ட இடம் தர்காவுக்கு அருகில் உள்ளதால் எந்த விவகாரத்தில் மத நல்லிணக்கத்தை காக்க வேண்டியது அரசின் கடமை என கூறினார். திருப்பரங்குன்றம் மலையில் வேறு இடங்களில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் கூட கோவில் நிர்வாகத்தின் அனுமதி கண்டிப்பாக வேண்டும் என கடந்த கால உத்தரவில் தெளிவாக கூறப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். அதனைத் தொடர்ந்து கோயில் நிர்வாகம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், விளக்கு ஏற்றுவதற்கும் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கும் வித்தியாசம் உள்ளது, இரண்டும் ஒன்று அல்ல என வாதிட்டார். எங்கு தீபம் ஏற்ற வேண்டும் என முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தது கோயில் நிர்வாகம் என கூறிய அவர், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ளது தீபத்தூண் இல்லை என்றும், அது கிரானைட் கல் தூண்தான் எனவும் கூறினார். மேலும் தனி நீதிபதி தனது அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டு இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் கூறினார். திருவண்ணாமலை போல அகண்ட திரி மற்றும் பல லிட்டர் நெய் மூலம் தீபம் ஏற்றினால் தர்கா பாதிக்கப்படும் என்று கூறிய கோவில் நிர்வாக தரப்பு வழக்கறிஞர், கடந்த 175 ஆண்டுகளாக தீபத்தூணில் தீபம் ஏற்றியதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை என கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், மலை உச்சியில் இருப்பது தீபத்தூணா சர்வே கல்லா என்பதை வல்லுநர்கள்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர கோவில் நிர்வாக வழக்கறிஞர் கூற முடியாது என்றனர். திருப்பரங்குன்றம் மலையில் வேறு இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கும் கோவில் நிர்வாகத்திற்கு உரிமை உள்ளது என முந்தைய தீர்ப்பை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். இதனிடையே திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் தனது சொந்த விருப்பத்தை தீர்ப்பாக பிறப்பித்துள்ளதாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவித்துள்ளார். நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு என்பது ராம ரவிக்குமாரின் வழக்கை அடிப்படையாக வைத்து, வழக்கில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக வைத்து, பிளீடிங்ஸை வைத்து அந்த தீர்ப்பு என்பது எழுதப்படவில்லை. நீதிபதி அவர் சொந்த கருத்தை, ஒப்பீனியனை, அவருடைய விருப்பத்தை தீர்ப்பாக எழுதியிருக்கிறார். உண்மையில் தூண் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை மனுதாரர் தான் நிரூபிக்க வேண்டும் என்றார்.